ஆன்மீக பாதையில் போகிறவங்க அவங்களுடைய ப்ரோக்ரஸை தெரிஞ்சுக்கணும், வேற ஒருத்தையும் கேட்காம நம்மளே தெரிஞ்சுக்கணுன்னாக்க ஒரு வழி இருக்குது. நான் சொல்கிற 20 பாயிண்ட் ஒரு இதில் ஷீட்டில் எழுதி வச்சுங்க. அந்த 20 பாயிண்ட்டுக்கு எழுத்தாப்பில் ஒரு 4 காலம் போட்டுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் ஆக்சுவலி இந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதிங்க, அது தவுத்தி ஒரு 4 காலம் போட்டுட்டு முதல் காலத்தில் நெவர் ஒரு பொழுதும் இல்லை அப்படின்னு, ரெண்டாவது காலத்தில் சில டைம் சம்டைம்ஸ், மூணாவது காலத்தில் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ், நாலாவது காலத்தில் ஆல்வேஸ் அப்படின்னு போட்டுட்டு டிக் பண்ணுங்கள். நான் சொன்ன ஐட்டம் 20 ஐட்டத்தை எழுதிங்க. உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் கொடுங்க, 20 சொல்கிறேன். இது உங்களுக்கு வேணும்னா ஆக்சுவலி பார்த்தா பகவத்கீதையில் 13வது சாப்டரில் 8வது வருஷத்துலேருந்து 12வது வயசில் 12வது வருஷத்தில் இருக்கிறதா எடுத்துட்டுருக்கேன். 1 பணிவு அல்லது அடக்கம். பணிவு அடக்கம்லாம் என்ன செய்வாங்க, ரெண்டாவது காலத்தில் என்ன போடுவாங்க, பணிவு அடக்கம் இல்லவே இல்லைனாக்கா ரெண்டாவது காலத்தை டிக் பண்ணணும். எப்போது இருக்குன்னா ஆல்வேஸ் இருக்குன்னா 5வது காலத்தை டிக் பண்ணணும், அப்ராப்ரேட் காலத்தை டிக் பண்ணணும். ரெண்டாவது கபடம் அண்டு போலித்தன்மை இல்லை, அதையும் அதே மாதிரி டிக் பண்ணணும். மூணாவது அஹிம்சா. நாலாவது மன்னிக்கும் தன்மை. 5வது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். 6வது நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க பெரியோர்கள் குருக்கள்கிட்டலாம் பணிவிடை பண்ணணும். அப்புறம் 7வது சுத்தமாக இருக்கிறது, மனசு அண்டு உடம்பு சுத்தம். அப்புறம் ஸ்டெட் ஃபாஸ்ட்னஸ், நம்ம என்ன பண்ணோமோ அதில் திடகாத்திரமாக இருக்கிறது. அப்புறம் சுய கட்டுப்பாடு 9வது. 10வது இந்திரிய கட்டுப்பாடு. 11வது நான் தான் உடம்பு மைண்டுங்கிற அபிமானம், ஈகோ. அப்புறம் நம்ம எண்ணத்தில் இந்த உடம்பு பிறக்கிறது, சாகிறது, வயசாகிறது, வியாதியெல்லாம் வருது இல்லையா, அந்த துக்கம் இருக்கிறத பார்க்கணும். இந்த உடம்பு நான் நினச்சிட்டேன்னா இந்த துக்கம்லாம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது 12வது. 13வது பற்றற்று இருத்தல், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும், ஆனால் ரொம்ப பற்று இருக்கக்கூடாது. 14வது இது என்னோட பையன், என்னோட வீடு அப்படின்னு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்புறம் 15வது பேலன்ஸ்டு மைண்டு, நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி. 16வது எது இருக்கணும், எப்போதும் கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை, மாறாத நம்பிக்கை. 17வது தனியில் இருக்கிறது கற்றுக்கணும், மெடிடேஷன் பண்ணும்போதாலும் சரி கொஞ்சம் தனிமையாக இனிமையாக இருக்கணும். அப்புறம் 18வது நிறைய பீப்புளோடு இருக்கிறதுல கொஞ்சம் வெளியில் வரணும், அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் எனக்கு 10 பேர் என்னை சுற்றின்னு இருக்கணும் இருக்கக்கூடாது. 19வது ஆத்ம ஞானத்தில் சரியான தீர்க்கமான அறிவு, நான் யாருங்கிறதுல தீர்க்கமான அறிவு இருக்கணும். 20வது என்னன்னா நம்மளுடைய சொரூபத்திலேயே நிலை பெற்று இருக்கிறது. இந்த 20 தான் ஆக்சுவலி ஞானம் அப்படின்னு பகவத்கீதையில் 13 சாப்டரில் 8லேருந்து 12th verse வரை சொல்கிறாங்க. இதை டிக் பண்ணி பாருங்கள், குவார்ட்டர்லி ஒரு தடவை இதை டிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். குட் லக்.